அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுலேருந்து 4 பீஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். பொரியட்டும் சோம்பு. பொறுமையோட வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து பொடிப்படியாக நறுக்கி வச்சுருந்தோம்னா அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு. சிக்கனில் ஆல்ரெடி உப்பு இருக்கு. அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வச்சுக்கணும். ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்ட பிறகு சிக்கன் சேர்த்துக்கணும். சிக்கன் நல்லா இதை வதங்கட்டும். வதங்கி ட்ரை ஆகும். காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன். கடைசியில் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். எப்பவுமே கரம் மசாலா கடைசியில் தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். சிக்கன் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் சீஸ் ஃப்ராங்கி பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதுக்கான தேவையான பொருட்கள் வந்து அந்த சிக்கன் 1 பார்ட் சிக்கன் வந்து 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேபேஜும் கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் மொசரல்லா சீஸ் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா சீஸ் ஸ்லைஸ் கூட போட்டுக்கலாம். மாவுக்கு வந்து 1/2 கப்பு கோதுமை மாவும் 1/2 கப்பு மைதா மாவும் சேர்த்து எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சு வச்சுருக்கேன். பிணைஞ்சி இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும். மாவு இப்படி பண்ணணும். அப்படி நல்லா அமுங்கணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு ஃப்ராங்கி தேவையோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணிக்கணும். சிக்கன் ஃப்ராங்கிக்கு 2 முட்டை தேவை நமக்கு. அதை நல்லா கலக்கிக்கணும். உப்பும் பெப்பரும் போட்டு கலக்கிக்கணும். சால்ட்டு, பெப்பர், ஃப்ரெஷ் பெப்பர். மேலே மாவுக்கு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கணும். மாவு திரட்டி நல்லா மெலிசாக பண்ணிக்கணும். நல்லா மெலிசாக திரட்டியாச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியும். அந்த அளவுக்கு திரட்டிக்கணும். இந்த சிக்கன் எல்லாம் நல்லா பிச்சிருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட கொஞ்சமாக 2 ட்ராப் லெமன் போட்டு திருப்பி போட்டுட்ட பிறகு அந்த சைடு கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை ஊற்றி நல்லா பரப்பலாம். இப்போ இந்த சுட்டு வச்ச சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். அப்போ நல்லா வெந்துடும்.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்ட்டு. ஆனியனை இப்படி வச்சுக்கணும். அரேஞ்ச் பண்ணுறதுன்னா இப்படி வச்சுட்டு சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக கேபேஜும் இதில் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். 2 ட்ராப் போதும். சீஸ் வந்து மடக்கிட்டு மேலே வச்ச போதும். இப்போ இங்கே இந்த சைடு வந்து மடக்கிடணும். கீழே வந்து சைடு மடக்கிட்டு ஃபோல்ட் பண்ண இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. பட்டர் பேப்பர் போட்டு நல்லா மடக்கி எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு மடக்கிட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மேலே வந்து சீஸ் ஃபில்லிங்க்கு இந்த சீஸ் கொஞ்சமாக எடுத்து இதை ஃபில் பண்ணிடுங்க. பட்டர் பேப்பர் போட்டு மடக்கி வச்சது எல்லா ஃபில்லிங்லாம் நிறச்சிட்டு ஒரு 1 மினிட் அப்படியே நல்லா தவால போட்டு பரட்டி எடுத்துருங்க. சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். ஒரு செகண்ட் வந்து மூடி வைங்க. மூடினோன்னா நல்லா சீஸ் மெல்ட் ஆகிடும். இப்போ எடுத்துடலாம். நம்ம சூப்பராக எப்படி மெல்ட் ஆகி நல்லா அப்படியே ஜூஸியான சிக்கன் சீஸ் ஃப்ராங்கி ரெடி. இப்போ இது வந்து கட் பண்ணி காட்டுறேன். நான் நல்லா கிறிஸ்பாக எடுத்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 பார்ட் சிக்கன்லேருந்து சிக்கன் எடுத்து பிரெட் சாண்ட்விச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஈஸியாக எப்படி சீஸி பிரெட் சாண்ட்விச். பிரெட்டில் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறேன். இப்போது இது சிக்கனை வந்து இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கேபேஜ் கேப்சிகம் இது போடணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் போட்டுக்கோங்க. மயோனைஸ் இது வந்து பிராண்ட். இந்த மயோனைஸை போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு படி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட். ஃப்ளேவருக்கு வேண்டி லெமன் கொஞ்சம் ஸ்வீஸ் இது பிழிஞ்சு வச்சுக்கோங்க. செட்டு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல பட்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்லைஸில் வந்து இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிடுறோம். டோஸ்டர்லேயும் வச்சுக்கலாம், இல்லை தவாலையும் வச்சு கிரில்டு பண்ணிக்கலாம். டோஸ்டர் பிரெட் டோஸ்டர் வந்து டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபில்லிங் நல்லா வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் மொசரல்லா சீஸு அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க. எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தேவை தக்கன படி போட்டுக்கோங்க. டெய்லியுமே இட்லி தோசை அது மாதிரி தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுருங்க. டோஸ்ட் பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகி க்ரீமி ஆகிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டோஸ்டரில் பண்ணி காட்டுங்க. 2 செட்டுக்கு கொஞ்சமாக லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் சீஸி சாண்ட்விச். அப்படி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கட் பண்ணி காட்டுறேன். கிரன்ச்சியாக இருக்கணும். டோஸ்டர்லேயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பாட் சிக்கன் பண்ணியிருந்தோன்னு அதுலேருந்து பீசஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ சிக்கன் கபாப்பு செஞ்சு காட்டிடுறோம் உங்களுக்கு. அதுக்கு ஒரு 50 கிராமு மைதா, கொஞ்சமாக உப்பு. இந்த மைதாக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இது எல்லாம் அதுலேயே சேர்த்துருக்கோம். நம்ம ஒன்றும் உடச்சு ஊற்றிக்கலாம். இதில் நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொண்டு வந்தோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். நான் தண்ணி விடலை. அந்த 1 பாட் சிக்கன் கிரேவியே கொஞ்சம் விட்டுக்கிறேன். இதுக்கு தண்ணிக்கு பதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இதில் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண வேண்டி வரும். அதனால இந்த கிரேவி விட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கலர் நல்லா வரும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கோட்டிங்காக மாவு ரெடி பண்ணிட்டு வைக்கிறதுக்காக ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு பீஸாக போட்டு நல்லா மாவு கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இப்படி வந்தோடனே எடுத்துட வேண்டியது. இப்போ நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சாலும் இது மாதிரி மாவு ஒரு ரெடி பண்ணி இந்த சிக்கன் கபாப் பண்ணி கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப குஷியாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் 2 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ ரெடி ஆகும்னு சொல்லிட்டு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. தெரியுது சவுண்டு.